உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் அப்படின்னாவே சிறப்பான ஒரு மாதம், நிறைய தெய்வ வழிபாடுக்கு உகந்த மாதம். சிவனை பிரார்த்தனை பண்ணுறவங்களும் சிவனை நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய நேரம், பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறவங்களும் நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் எப்போவுமே வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும். எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால், குருவுடைய வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் இந்த மார்கழி மாதம் சிறப்பு என்னன்னா, அந்த சூரியனை குரு பார்வையுடன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதான் ஒரு சிறப்பு. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை பார்வையிட போறாரு. இது பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சமசப்தம பார்வை ஒன்று. ரெண்டாவது, சனி பகவான் மீன ராசியிலிருந்து சூரியனை பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான 10ஆம் பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்பவுமே எல்லா காலகட்டத்திலும் வராது. இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க மாதத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் முக்கியமா சுக்கிரன், 7ஆம் இடத்தில் புதன் வர போறாரு. இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு தனாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் 7ஆம் இடத்துல மிகப்பெரிய அமைப்பு. 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இந்த 7ஆம் இடத்துல வர்றது சிறப்பு. 2ல குரு இந்த மாதத்துல இருக்க போறாரு. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கு. இதை விட ஒரு சிறப்பான ஒரு கிரகநிலைகள் வருமானு கேட்டால் வாழ்க்கையில ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்னும் 12 ஆண்டுகளுக்கு வராது. அந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள், அனைத்து விதமான முயற்சிகள், நீங்க படிப்புலேருந்து ஆரம்பிச்சு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ், நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, விளையாட்டுத்துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய மிகப்பெரிய வெற்றிகள் வாய்ப்புகள், அதே போல நிறைய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய வரன்கள் அமைவதற்கான வாய்ப்பு, பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு அமைப்பு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய முக்கியமான மாதம். வேலை பிரச்சனை இருக்கு, வேலை இல்லாமல் இருக்கேன் சார் அப்படின்னா வேலை கிடைக்கும். வேலை மாறணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும். தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணணும். அதிகமாக நீங்கள் தொழிலில் இருக்கீங்க, பணம் சம்பாதிக்க முடியல, கடன் இருக்குது சார் அப்படின்னா இந்த மாதம் அதிகமாக முயற்சி பண்ணுங்க. முக்கியமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு. அந்த பிரார்த்தனைகளை வைத்தீர்களானால் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கிங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அது நடக்கணும்னா மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அது மட்டும் இல்லாமல் பண வரவுகள் பல வழியிலிருந்து வரக்கூடிய முக்கியமான மாதம். அப்போ என்ன பண்ணணும், பணம் எங்கெல்லாம் உங்களுக்கு வர வேண்டி இருக்கு அதெல்லாம் வசூல் பண்ணலாம். அதே முக்கியமாக நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளியில் யாராவது உதவிகள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதனால உங்களுடைய குடும்பத்தாரோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பண உதவிகள் செய்யலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம். வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நீங்கள் யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணால் இந்த மாதம் ஆரம்பிச்சிருங்க. தை மாதத்தில் மற்ற அஃபிஷியலாக நீங்கள் மற்றெல்லாம் பண்ணிக்கலாம். அப்போ வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வண்டி வாங்கலாம். இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. வேற ஒன்றுமே இல்லை. இந்த மாதம் எக்ஸாம்ஸ் இருக்குது, எக்ஸாம் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் கடந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அதுவும் பெண்களாக இருக்கீங்கன்னா ஆண் அதிகாரிகள் மூலமாக பிரச்சனை, ஆண்களாக இருக்கீங்கன்னா பெண் அதிகாரிகள் மூலமாக பிரச்சனை, அதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல ஒரு ப்ரொமோஷன், ஒரு
டிரான்ஸ்ஃபர் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதற்கான அமைப்புகள் உள்ளது. அதை முயற்சி செய்யலாம். பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, பேங்க்குக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க் வேலை கிடைக்கும். ஏன்னா புதன் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறது ஒரு வங்கி சார்ந்த துறையில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அமைப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் கமிஷன் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வருமானம் வரக்கூடிய நேரம். ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க, ஏதாவது சப்ளை பண்ணுறீங்க, அதில் ஏதாவது கமிஷனில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு பொருளை வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்குறீங்க, அதில் கமிஷன் வரத்துக்கு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம். அதுமாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எல்லாமே தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும், அதற்கான முயற்சிகள் பண்ணணும். ஒன்றுமே இல்லாமல், ஒன்றுமே அறிவே இல்லாமல், ஒன்றுமே நாலேஜே இல்லாமல் நிறைய பேர் நம்மளோட சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம எல்லா அறிவு இருந்தும் எல்லா சிறப்புகள் இருந்தும் நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னு யோசித்து அதற்கான முன்னேற்றக்கான ஒரு ஏற்பாடுகளை, முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாத பலன்கள் அமையப்போகிறது.